தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர்கள் இளவரசன் மற்றும் சல்மான் நேரலையில் வழங்க கேட்கலாம். சல்மான், சொல்லுங்க, தற்போது மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வரும் நிலையில் என்ன நிலை, எந்தெந்த பகுதிகளில் அதிகமான கனமழையானது பெய்திருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் மக்கள் இயல்பு வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய மழையானது நேற்று நள்ளிரவு வரைக்குமாக மிக கனமழையானது பெய்து தீர்த்தது. இதன் காரணமாக நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட பிரதான பகுதிகளிலே ஆங்காங்கே குடியிருப்பு பகுதிகள் முழுவதிலுமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 கிராமம் பகுதியில் இருக்கிறோம். அந்த 5 கிராமத்தை சுற்றியுள்ள சுவாமிநாதபுரம், லீபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள குளங்களில் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக உடைப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே சாலைகளில் முழுவதிலுமாக வெள்ளப்பெருக்கு ஓட தொடங்கியுள்ளது. இதனால் அந்தந்த பகுதிகளில் முழுவதிலுமாக உள்ள சாலைகள் அந்த வெள்ள நீரில் பெயர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது 5 கிராம காவல் நிலையத்தில் இருக்கிறோம். அந்த காவல் நிலையம் முழுவதிலுமாகவே இந்த வெள்ள நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேற்று முன்தினம் பெய்த மழையின் பொழுது நேற்று பகலிலேயே அது போன்ற வெள்ள நீரானது காவல் நிலையத்திற்கு உள்ளே நுழைந்ததால் முழுவதுமாக அந்த 2-3 படி அளவிற்காக தண்ணீர் இருந்த நிலையில் தற்போது மழை இல்லாத ஒரு நிலையில் குறையக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடியுது. இருந்த பொழுதிலும் 8:30 மணி வரைக்குமாக மிக அதிக தீவிரமான ஒரு மழை பெய்யும் கூட என ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முழுவதுமாக ஒரு இருள் சூழ்ந்து காணப்படுவதால் தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது முழுவதுமாக காவல் நிலையத்திற்குள் இந்த வெள்ள நீரானது செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். ஏனென்றால் ஆங்காங்கே உள்ள குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு முழுவதுமாக தொடர்ந்து தண்ணீர் வரக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனால் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த காவல் நிலையத்திற்கு உள்ளாக முழுவதுமாக தண்ணீர் சென்றுள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஏதேனும் நனைந்துள்ளதா என்பது குறித்தான சந்தேகம் கூட எழுந்துள்ளது. முழுவதுமாக தற்பொழுது காவல் நிலையம் அந்த பகுதியில் முழுமையாக பூட்டப்பட்டு அங்குள்ள காவலர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். பிரதானமாக செயல்படக்கூடிய காவல் நிலையமே முழுவதுமாக இந்த வெள்ள நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த பகுதியில் நீடித்து வரக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்காக பொதுமக்கள் முழுமையாக ஒரு பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. இந்த பகுதி முழுவதிலுமாகவே 5 கிராம பகுதி முழுவதிலுமாகவே இதே போன்ற நிலைதான் நீடித்து வருகிறது. இந்த பகுதியில் தான் இந்த 5 கிராம பகுதிக்கான பேருந்து நிலையம் செயல்படுவதால் இந்த பகுதியிலும் இதே ஒரு நிலை பேருந்து நிலைய பகுதி அதே போன்று அதை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் முழுவதுமாக முழங்கால அளவிற்கு அந்த வெள்ள நீரானது தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏன்னா இந்த பகுதி என்பதுதான் பிரதான சாலையாக இருக்கும். அந்த சாலையில் முழுவதுமாக ஆங்காங்கே மின் கம்பங்களும் உடைப்பு ஏற்பட்டு அந்த மின் கம்பங்கள் சாலைகளில் விழுந்துள்ளதால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து செல்ல முடியாத ஒரு நிலையும் கூட காணப்படுகிறது. இந்த பகுதியில் இதுவரைக்கும் அதிகாரிகள் யாரும் வராத சூழலில் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அந்த பகுதி பொதுமக்களும் சேர்ந்து ஆங்காங்கே அவர்களுடைய முயற்சிகளில் தடுப்புகளை அமைத்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் இதுபோன்ற வெள்ள நீரில் சிக்கும் பொழுது அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களே ஆர்வமுடன் அவர்கள் மீட்டு அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய நிலையும் கூட காணப்படுகிறது. பொது விடுமுறை விடுக்கப்பட்ட நிலையிலும் வாகனங்கள் வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இந்த 5 கிராம பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் தொடர்ந்து இது மாதிரியான பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லுங்க. அதாவது 5 கிராமம் மைய பகுதியான 5 கிராம ஜங்ஷன், அரசு கட்டிடமான காவல் நிலையம், கிராம நிர்வாக அலுவலகம், நியாய விலை மற்றும் காணிமடம் ஜங்ஷன், ரஸ்வாக்காடு, பிராந்தநேரி குறிப்பிட்ட மேற்படியான ஒரு 80% பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு விவசாய இடங்களுக்குள்ள தண்ணீர் போயிருக்கு. அதாவது அதிக கனமழை பெய்ததாலும் பக்கத்து மாவட்டமான நெல்லை மாவட்டங்களில் மலையோர பகுதிகளில் பெய்த கனமழையுடைய உபரி நீர்கள் அனைத்தும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் கடைக்கோடி கிராமமான 5 கிராம பகுதிக்கு வந்து சேர்ந்துள்ளதால் இதை நாங்கள் அதிகப்படியான வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது பொதுமக்களாக இருந்து ஒருவராக மீட்டெடுத்ததும் மறுபடியும் விவசாய நிலங்கள் அனைத்துமே நாசம், ஒன்றும் பண்ண முடியாது. அதனுடைய உபரி நீர்கள் அவ்வளவுமே கிராம மைய பகுதியில் இந்த பகுதியில் வந்து தேங்கி இருக்கிறது. மெல்ல மெல்ல வழி தொடங்கிட்டு இருக்கு. மேலும் மழை பெய்ய வருமானால் மீண்டும் அது கவலைக்கூட ஒரு விஷயமாக தான் மாறும்.
நிச்சயமாகவே ஏற்கனவே இந்த தொடர்ந்து அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் 5 கிராமத்தை சுற்றியுள்ள நகர் பகுதிகளில் இதுபோன்ற முழங்கால அளவிற்கு குடியிருப்பு பகுதிகள் இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய வாழை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாய பகுதிகளிலும் இதுபோன்ற மழைநீர் புகுந்துள்ளதால் முழுவதுமாக விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை அதே போன்று வரக்கூடிய வெள்ளம் முழுவதுமாக இதுபோன்ற 5 கிராமம் பகுதிக்குள் உள்ளே வருவதால் அந்த பகுதி தொடர்ந்து ஒரு மூழ்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது.